வெளியே போக முடியாது. ஏன் இந்த மாதிரி வெட்டிச்சு அப்படியா? தாத்தா ஆன் ஃபயரா இல்லை நம்ம வண்டி ஆன் ஃபயரான்னு பார்ப்போம். தாத்தா ஆன் ஃபயரு, வாங்க திரும்பி போவோம். வீடியோக்காக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நினைக்காதீங்க. நிஜமே அப்படி தான் இருக்குது. ஒரு நேரம் ஃபுல்லாக வழி ஃபுல்லாக மழை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக நனைஞ்சு போயிருக்கு. முடியல. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம உயிர் பழிக்க நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இந்தியன் ஹீட்டில் வந்து குளிர் காயிடும். இந்த கோவிலில் வந்து நீங்கள் சேரை எடுத்து வந்து வச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் அது வந்து நடக்கும். நாகலூர் ஃபால்ஸுக்கு வந்து நம்ம வந்து இப்போ வந்து போயிட்டு இருக்கோம். இங்கே வள்ளிமலையிலேருந்து நாங்கள் வந்து போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக இப்போ வந்து மழை பெய்யறதுனால நம்ம வந்து மோட்டோ விளாக் நம்மளால் பண்ண முடியாது. தூர போடுது, உங்களுக்கு தெரியுதா தெரில, கேமரா ஃபால்ட் ஆகிடுன்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு ஃபோனில் கொஞ்சம் கவர் பண்ணுறோம் வீடியோவை. நம்ம தேர்டு ஃபால்ஸாக வந்து நாகலூர் ஃபால்ஸை வந்து நம்ம சூஸ் பண்ணியிருந்தோம். வள்ளிமலையிலேருந்து நம்ம கருமத்துறை வழியாக நம்ம வந்து போயிட்டு இருக்கும்போது கோவில் ஒன்று இருந்துச்சு. அதுவும் நார்மலாக கிடையாது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்ன சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த கோவிலை சுற்றி ஃபுல்லாக ஒரே சேராக இருந்துச்சு. என்ன சொல்லிட்டு நாங்கள் லோக்கலில் இருக்கவங்க அவங்ககிட்டலாம் கேட்டு பார்த்தோம். கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த கோவிலில் வந்து நீங்கள் சேரை எடுத்து வந்து வச்சுட்டு நீங்கள் என்ன வேணாலும் அது வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி லோக்கலில் இருக்கவங்களாம் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வேண்டிக்கிட்டாலே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மழையை அப்படியே விரல் விட்டு என்னலாங்க. நீங்கள் நார்மல் டைமில் வந்தீங்கன்னா இந்த அளவுக்கு மழையை பார்க்க முடியாது. இந்த டைமில் மிஸ்டாக இருக்குதா, 1 2 3 4 5 அப்படியே அங்கங்கே அந்த கூசான மலைகள் மட்டும்தான் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. மிஸ்ட்னா பனி மூட்டம் சொல்லுவாங்க. மிஸ்ட் அது ஒரு பாதி மலையை மறைச்சிருச்சு. அந்த கூசான இது அந்த டாப் வியூ கிடையாது. மலை எதுவுமே அங்க பாத்தீங்களா, அங்க தூரத்துல ஒரு வெளிச்சம் தெரியுது பாருங்க. அந்த வெளிச்சத்தை நோக்கிதான் நம்ம பயணம் இருக்க போகுது. ஹெல்மெட் சாவடிச்சிருவேன். டேய் ஆடா, அவன் வைப் பண்றான், என்னால பண்ண முடியல, கையெல்லாம் நடுங்குது. ஆமா, அவருக்கு அப்படி இருக்குது, அவருக்கு அப்படியே நடுக்குது, அவருக்கு அப்படி உதறது ஒரு பேச்சுக்கோ. டேய், இப்படி ஒரு ட்ரைனர் கிடைக்க வந்து நான் கொடுத்து வச்சிருக்கணும். தேங்க்யூ ட்ரைனர். வெல்கம் டு மை சேனலா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம எங்க இருக்கோம் பார்த்தீங்கன்னா கல்வரை யூனிவர்சிட்டி. அது ஜூம் பண்ணி வச்சிருக்கேன் தெளிவா. தரமா இதல்ல குவாலிட்டி. இந்த மாதிரி நேரத்தில் நம்ம உயிர் பழிக்க நம்ம பண்ண வேண்டிய விஷயம் இந்தியன் ஹீட்டில் வந்து குளிர் காயிடும். ஐயோ சுடுது, குளிர அடிக்குது. பேசலாம் நினைக்கிறேன், நடுங்குது, பேச முடியல. நாகலூர் ஃபால்ஸு நறுக்குன்னு இருக்குது, நச்சுன்னு இருக்குது. இன்னும் போகிறது மட்டும் எப்படி இருக்குது, போனால் எப்படி இருக்குது சொல்லிட்டு தெரியல. வாங்க போவோம், என்ஜாய் பண்ணுவோம். சரியா, லாரி வருது, ஃபஸ்ட்டு வழி விடுவோம். வீடியோக்காக நடிக்கிறேன் அப்படின்னு சொல்ல நினைக்காதீங்க. நிஜமே அப்படி தான் இருக்குது. ஒரு நேரம் ஃபுல்லாக மழை பார்த்தா தெரியும் உங்களுக்கு, ஃபுல்லாக நனைஞ்சு போயிருக்கு. முடியல, அப்படியே போயிடுது, அப்படியே வாயெல்லாம் உளருது. செம நல்லா இருக்குது, நச்சு எப்படி சொல்கிறது. போயிருக்கேன் கொல்லிமலை, ஏற்காடு, அங்கெல்லாம் போயிருக்கேன். அதை விட இங்கே வந்து எனக்கு சூப்பராக இருக்குது. கூட்டம் கம்மி, பார்க்குற எல்லாம் வந்து பீப்புள் எல்லாமே வந்து நல்லா பேசுகிறாங்க. இது வரைக்கும் இப்போ வந்து இந்த ஒரு ஃபால்ஸுக்கு மட்டும் ஒரு 30 பேர்கிட்ட வந்து நான் வழி கேட்டுருப்பேன். 30 பேர்த்தில் ஒருத்தர் கூட சுழிக்கலை. அவங்க வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் ஆகும், நாகூர் ஃபால்ஸ் போகிறீங்களா, நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்த மாதிரி தான் அவங்க சொல்கிறாங்க. எங்கடா பேச கூட முடியல, குளிர் எடுக்குது. போவோம். என்னால் வீடியோ அந்தளவுக்கு எடுத்து உங்களுக்கு காட்ட முடியல, ஆனால் பயங்கரமாக இருக்குது, அதுதான் சொல்ல முடியும். வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, ஆனால் வரப்போ சேஃபாக வருங்க. எல்லோரும் எனக்கு நடின்னு இருந்துச்சு, இப்போ கேமரா மேலே எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க, ஆனால் சேஃபாக வாங்க. எல்லா கிட்டு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க, சேஃபாக வாங்க, சரிங்களா. தனியாக மட்டும் வராதிங்க, கல்வராயனுக்கு தனியாக மட்டும் வராது. இப்போ இந்த ஸ்டாஃப் வந்து எதுக்காக சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தலைவர் ட்ரெயினரோட வந்து முதல் சம்பவம் இங்கே தான் நேர்ந்துச்சு. இங்கே தான் என்னை வந்து கவுத்துனாரு, அவரும் கவுத்துனாரு. வண்டி ஃபுல்லாக சேரு, இந்த பேகை பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு.
ஃபஸ்ட்டு சம்பவம் என்ன எக்ஸ்ப்ளனேஷனா இப்போ வந்து அவர் கீழே விழுந்தார்ல அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வந்து அவர் இப்போ வந்து அவர் கொடுக்குறாரு. டவுனுங்க இந்த இடத்த பாருங்க, கவ்வாக இருக்கும், டவுனாக இருக்கும். வண்டியை நிப்பாட்டா, ரிவ்யூ நல்லா இருக்குதா, சீனியர் ரிவ்யூ வீடியோ எடுப்புண்டான்னு சொன்னான். சரி நான் வண்டி நிப்பாட்டினா டவுனு வேற காரணம் வேற, இது எக்ஸ்பல்ஸு என் ஐட்டில் அது எட்டும். சரி மழை பெய்யுது, வைக்கிறே போகுது, டவுனாக வேற இருக்குது. வண்டி நிப்பாட்டிட்டேன், கால் ஊன்றா அப்படியே வைக்கினே போ. சேரு வேற இந்த பக்கம் இறக்கும், இந்த பக்கம் கூட மூடு. அப்புறம் வண்டி எந்த பக்கம் செய்யும், இந்த பக்கம் சாயும். ரேட்டில் காலை வைக்க முடியாடா. இப்போ இந்த பக்கம் காலை உண்ணு, இந்த பக்கம் கால் தூக்குது, அப்படி அந்த பக்கம் சாப்பிட்டு நீ ட்ரைனர் தானே? ஆமா. இந்த இடம் வந்து நம்ம சேஃப் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க சொல்ல வேண்டியது இல்லை. இன்சிடென்ட் வந்து உங்களுக்கு தான். இந்த மாதிரி வந்து டவுனாக இருக்கிற இடத்துல வந்து நிப்பாட்டாதீங்க, அதுவும் சேராக இருக்கிற இடத்துல நிப்பாட்டாதீங்க. ஷூ வர போட்டு அப்படியே போயினே போகுது. எனக்கு தெரிஞ்சு வண்டி நல்லா செலவு வைக்கன்னு நினைக்கிறேன். நேற்று உடஞ்ச கண்ணாடியே ஒன்றும் ரெடி பண்ணல, கண்ணாடி அப்படியே தான் ஒன்று ஃப்ளாட்டாக இருக்குது. வண்டிக்கு அந்தளவு டேமேஜ் இல்லை. ஓகேவா? நான் ஆக்சுவலாக வந்து எதுக்காக இங்கே நிப்பாட்ட சொன்னேன்னா, இந்த சீனரி செம்மையாக இருந்துச்சு. இந்த கர்வு ஃபுல்லாக அப்படியே பனி தெரியுதா உங்களுக்கு, பனி செம்மையாக இருந்துச்சு. அந்த ஒரு நாளை இது பண்ணலாம், வீடியோ எடுக்கலாம்னு சொல்லி சொன்னேன். அவன் நல்லா பெரிய வீடியோ எடுக்கிறதுக்கு ஐடியா போட்டான். என்ன ஒரு வருத்தனா, நான் ஓட்டாம அவன் ஓட்டிருக்கணும், நான் இதே இடத்துல நிப்பாட்டா சொல்லிக்கணும், அவன் இதே இடத்துல நிப்பாட்டிருக்கணும். நான் ஊன கூட காலை ஊனி இருக்க மாட்டான், இங்க நிப்பாட்டு வண்டி அங்க நிப்பாட்டிட்டு இருப்பான் போய். நான் வண்டியை உட்காந்து தெரிஞ்சிருக்கோம் காலை எப்படி போய். சேரும் சகதியும் நிறைந்த வாகனத்தில் ரைடை கண்டினியூ பண்ணுவோம். வண்டி அவரே தான் ஓட்டுவார். இப்ப என்ன உட்காந்துட்டாங்க, வண்டி தூக்க கூட மாட்டாங்க. அப்ப நான் விழுந்தேன், அப்ப நீ தூக்கணியா? நான் சிரிச்சுன்னு இருந்தேன். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஸ்டாப் வந்து ஒன்று போட்டுருக்கோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வரும்போது இந்த உருட்டலில் மயில் ஒன்று பார்த்தோம். அதுவும் எப்படி தெரியாமல் இருந்துச்சு, செம்மையாக உட்காந்துட்டு கிடக்கு ஒரு கொம்பு. அந்த கொம்பு மேலே உட்காந்துருக்கு. ஆனால் அது நம்மளை பார்த்துருச்சு. வாங்க அதை போய் கேப்சர் பண்ணுவோம் பொறுமையாக. அதுவும் பயப்படக்கூடாது, நமக்கு கேப்சர் முக்கியம். வந்துட்டோம். மயிலே ஓடுறாத, அதோ பாருங்க, தெரியுதா? கண்ணில் ஃபஸ்ட்டில் பார்க்கும்போது அப்படியே சும்மா செம்மையாக இருந்துச்சு. அது பறக்குது, அந்த கொம்பு மேலே உட்காந்துட்டு இருந்துச்சு. அப்படியே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது அந்த நம்ம இது மேலே உட்காந்துட்டு பார்த்தீங்களா, இப்போ எங்களை பார்த்து தான் அது போயிடுது. சரி நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணல, நீ உன் வேலையை பாரு. நாகலூர் ஃபால்ஸ் இப்படி தானே தான் போக முடியாது இல்லை? அது வழிபாதை வரைக்கும் போயிட்டு வர முடியுமா? அந்த பாதை வரைக்கும் போயிட்டு வர மாட்டோம், இங்கேயே போக முடியாது. ஏன் இந்த மாதிரி வெட்டிச்சு? அப்படியா? சைடில் வண்டிக்கு போகிறதுக்கு அங்கேயாலும் போக முடியாது. போகிறீங்க அந்த சுத்தமாக போக முடியும். அந்த ரோட்டில் வேணா போய் பாருங்க. அப்படி போய் போக முடியுமா? பட்டி வளவூர் போயிட்டு நாகலூர் போகணுமா? இல்லை இப்படி போயிட்டு எப்படி வரும்? அந்த ஜாயின் ஆகுமா இந்த ரோடு? ஆகுதா? ஜாயின் ஆகுது. அதுக்கப்புறம் நான் ஃபால்ஸ் போய்க்கலாம். அதுக்கான அதில் பக்கத்தில் நிறுத்திட்டு கூட போய்க்கலாம். அப்படியா? ஆனால் ஆக்சுவலாக போகிற ரூட் இது தானே? ஆக்சுவலாக போகிற ரூட் இருக்கா? ஆனால் இப்போ அது போக முடியாதா? போய் பாரு. சரி நான் போய் பார்த்துட்டு வரேன். சொல்லியே நம்ம போகிறோம். தாத்தா ஆன் ஃபயரா இல்லை நம்ம வண்டி ஆன் ஃபயரான்னு பார்ப்போம். தாத்தா ஆன் ஃபயரு, வாங்க திரும்பி போவோம். அவ்வளோதான். அவர் சொன்ன இடம் கூட வரல இல்லையா? சாலை விரிவாக்க பணிக்காக நமது தமிழ்னா ஒரு ரைடுக்கு நம் பயணம் வந்து தடைப்படுகிறது. அதனால் வேறு ஒரு மாற்றுப்பாதையை நாம் தேர்ந்தெடுப்போம். மதித்தல நியூஸ்க்காக சிவகுமார் மற்றும் மதிவானன். சரி திருப்பு, எங்கேயாச்சும் கீழே விழாமல் திருப்பு. நல்லா இருக்குதா வண்டியா? வண்டி நல்லா இருக்குதா? வண்டி நல்லா இருக்குதா? ஏன் வண்டிடா, பைக்குடா. நல்லா இருக்குதா? வண்டி ஓட்டுற நான் தான். டேய் வண்டி ஏன் பண்ணுறது? ஆபத்தான பாதை, இன்னும் 5 கிலோமீட்டர் இருக்குது, போகலாம்.